கேப்டன் கூப்பிட்றாருன்னு வரும்போது கேமராமேன் உங்கள்கிட்ட யாராக இருக்காங்க, ஸ்டில் கேமராமேன் இருக்காங்க அப்படின்னு ஒன்று அழைச்சிட்டு போகிறேன். எடுத்த உடனே ஒரு படத்தோட பேச்சும் இருக்குது, நீங்கள் பண்ணுவீங்கல்ல, அதை எண்டு டோட்டல் காஸ்டியூம்ஸ்லாம் மாற்றி மாற்றி போடுறாரு. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எடுத்து முடித்தோடனே பொங்கல்ட்டார். என்னடா அது சம்மந்தமே எல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னார், இவர் பண்ணுறதுக்காங்கிற மாதிரி சின்ன புத்தி, நம்மளுடைய சின்ன புத்தி, அவர் பெரிய புத்தி வச்சிருக்கிறார், போட்டாச்சு. அப்புறம் என்னன்னு பார்த்தா அந்த காலகட்டங்களில் இப்போ மகாராஜெல்லாம் பெரிய ஹிட்டு கொடுத்த பர்சன். அந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு படத்தை வந்து பத்திரிகை கொடுத்தா 50 ரூபா கொடுப்பாங்க. நம்புங்க, 25,000 ரூபா எனக்கு அந்த அந்த சமயத்தில். 10,000 தான் நான் கேட்டேன், 10,000 கேட்கவே இல்லையே, 10,000 சொல்லிட்டு போயிட்டேன். அதை மனதில் வைத்து கொண்டு அவர் செய்தார் பாருங்க. எவர் பிஃபோர் நெவர் அகேன். எம்ஜிஆர் நான் வேலை செஞ்சேன், நேரடியாக வேலை செஞ்சேன், கையை பிடிச்சி கொத்துவேன். எம்ஜிஆர் கூட கையை பிடிச்சி கொத்துவேன், அது என்னால் தான் முடியும். ஜெயலலிதா அம்மாவுடைய எம்ஜிஆர் சொல்லி ராஜ்யத்தோட்டத்தில் நான் போய் அங்கே வேலை செஞ்சேன், எனக்கு தெரியும். 2 முதலமைச்சர் நேரம். இன்னும் சொல்ல போனால் கலைஞர் வந்து இந்த எம்ஜிஆர்ட்ட வேலை செஞ்சதுனால திருப்பி என்ன போயிட்டார்னா, இதை மாதிரி அவர் சொன்னதுக்காக அவர் போட்டு கொடுத்தாரு. எனக்கு அந்த விஜயகாந்த் சொன்னாலும் இந்த ஃபைல் போனப்போ போட்டு கொடுத்தார். அந்த மாடி தோட்டத்தில் ஆசைப்படுவார் கலைஞர். அவர் கூட இருந்து நான் வேலை செஞ்சேன். 3 முதலமைச்சர் வேலை செஞ்சாலும் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர் யார்? அந்த 10,000 ரூபாய் என்பதை நான் சொல்லிட்டு வந்தேனே தவிர, 10,000 ஆகுதுங்க இருந்தால் போகலாம் அப்படின்னு வந்துட்டேனே தவிர, 25,000 கொடுத்தது அவர் வந்து எடுத்து கொடுக்கவே இல்லை. அந்த சோர்சஸ் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பார். யாருக்கு என்ன செய்ய வேண்டும். ஒரு சில பிள்ளைகளுக்கு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு பிள்ளை கிடச்சிருச்சு, அது மாடு மேய்ச்சிட்டு இருந்துச்சு. மெடிக்கல் காலேஜ் கிடச்சி நாமக்கல் பக்கத்தில் மாடு மேய்ச்சிட்டு இருந்துச்சு. எனக்கு தகவல் வச்சு சொன்னேன், எல்லா செலவும் நான் ஏற்றுக்கிறேன், போப்பா. இல்லைங்க அது போயிடுச்சுன்னா குடும்பத்துக்கு ஒன்றுமே இருக்காதுன்னு அதுக்கும் அவர் பண்ணார். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தன்னுடைய கல்லூரியிலேயே போட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணி கொடுத்தார். அதனால் மேன் ஆஃப், அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தெய்வம் என்பது ஒரு பெரிய தெய்வம் ஆகிவிட்டார், இனிமேல் ஒரு தெய்வம் தான். ஆனாலும் இருக்கும் பொழுதே, மனிதனாக இருக்கும் பொழுதே தெய்வமாக இருப்பது என்பது என் தலைவன் எம்ஜி ராமச்சந்திரன். கலைஞரையும் நான் சொன்னேன். ஏன்னா எம்ஜிஆர் வந்து தன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ரிக்ஷா மேனுக்கு எவ்வளோ 1000 பேருக்கு போட்டு எடுத்து கொடுத்துருப்பாரா? கை ரிக்ஷா ஒழிச்சது மூலமாக கலைஞர் என்ன பண்ணார்? அதனால் அவர் அந்த வகையில்னா இவர் இந்த வகையில். அதனால் அந்த மனிதரில் இப்போ மகாராஜெல்லாம் நல்ல ஹிட்டு கொடுத்த பர்சனு. அப்பா வல்லரசு தானே, என்ன ரேஞ்சில் போணுச்சு புரியுது. அதாவது மண் தோண்டி அவரை புதைத்து விடலாம், ஆனால் தோண்ட தோண்ட உங்களை மாதிரி நிறைய பேர் பேசும்பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லாமல் யார் சொல்லியும் தெரியப்படுது, அதெல்லாம் தெரியுது. அவ்வளோ காரியங்கள் திரைக்கு மறைவில் யாருடைய பார்வைக்கும் வராமல் அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. அரசு முழு மரியாதை கொடுத்தது. அதனைத் தொடர்ந்து இத்தனை நேரம் வருவோர் அத்துணை பேரும் இறுதி அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட காவல்துறையினரும் இறுதி மரியாதையை தங்கள் தரப்பிலிருந்து அவர்கள் செய்தார்கள். ஒவ்வொருவரும் விஜயகாந்தை வணங்கி அங்கிருந்து அவர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இறுதிச் சடங்குகள் இந்த குடும்பத்தார் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இனி அங்கு உள்ளே செல்ல முடியாது என்று குழுமியிருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றாகவே தெரியும். இருந்தாலும் கூட பரவாயில்லை, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், இன்னும் எத்தனை நேரம் வேண்டுமானாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று அத்தனை பேரும் அங்கிருந்து அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் காவல்துறையினரும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தார். அதன் பிறகு அரசாங்கம் அறிவித்தபடி அரசு சார்பில் முழு மரியாதை அவருக்கு செலுத்தப்பட்டது. அதன் பிறகு குடும்பத்தார் தற்பொழுது இறுதி அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் மக்கள் யாரும் சற்றும் நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். மண்ணில் புதைக்கட்டும் விஜயகாந்தை, பரவாயில்லை, ஆனால் எங்கள் மனங்களில் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம், அதன் காரணமாக கால் கடுப்பது எங்களுக்கு தெரியாது, அப்படியே நின்று கொண்டுதான் இருப்போம் என்று உறுதியாக இருக்கிறார்கள்.